இது போர் அல்ல, கொடுமை. இஸ்ரேலை கடுமையாக சாடிய போப் பிரான்சிஸ். காசாவில் குழந்தைகள் மீது குண்டுவெடிப்பு நடத்தப்பட்டதற்கு போப் பிரான்சிஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 குழந்தைகள் கொல்லப்பட்டனர். இது குறித்து வேதனையடைந்த போப் பிரான்சிஸ், குழந்தைகள் குண்டுவெடிப்பிற்கு ஆளாகியுள்ளனர். இது கொடுமையானது, இது போர் அல்ல, இதை நான் எனது இதயத்தில் இருந்து சொல்கிறேன் என கூறியுள்ளார். இஸ்ரேலின் போர் தொடங்கியதிலிருந்து காசாவில் 17,400 குழந்தைகள் கொல்லப்பட்டதாக ஐநா தெரிவித்துள்ளது. அதாவது ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் ஒரு குழந்தை கொல்லப்படுவதாகவும், இன்னமும் இடிபாடுகளில் சிக்கிய ஆயிரக்கணக்கான குழந்தைகளின் நிலை என்னவென்றே தெரியாமல் பெற்றோர்கள் தவித்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குழந்தைகளை சிறையில் அடைக்கும் இஸ்ரேல். 25 பாலஸ்தீனியர்கள் வலுக்கட்டாயமாக கைது. முன்னாள் கைதிகள் விவகார ஆணையம் மற்றும் பாலஸ்தீனிய கைதிகள் சங்கம் வெளியிட்டுள்ள தகவலின்படி, மேற்கு கரை முழுவதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை 2 குழந்தைகள் உட்பட 25 பேரை கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. நப்லஸ், ஜெனின், பெத்லஹேம், துல்கரேம் மற்றும் கிழக்கு ஜெருசலேம் ஆகிய ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் கைது நடவடிக்கை தொடர்ந்து வருகிறது. மேற்கு கரையில் குடியேற்றங்களை ஏற்படுத்துவதற்காக பாலஸ்தீனியர்களின் விளைநிலங்களை கையகப்படுத்தி வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பாலஸ்தீனியர்களை தொடர்ந்து கைது செய்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இஸ்ரேலின் 2 அடுக்கு பாதுகாப்பு அமைப்புகளை பொடிப்பொடியாக்கிய ஏமன். டெல் அவிவ் தாக்குதலில் ஹவுதியின் மாஸ்டர் பிளான். இஸ்ரேல் தலைநகர் மீது ஏமன் ஏவிய பாலிஸ்டிக் ஏவுகணை அந்நாட்டின் பாதுகாப்பு அமைப்பை உடைத்து கொண்டு உள்ளே நுழைந்துள்ளது. ஏமனில் இருந்து ஹூதிகளால் ஏவப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை டெல் அவிவ் மீது மோதுவதற்கு முன் பூமியின் வளிமண்டலத்திற்கு மேலேயும் கீழேயும் உள்ள இஸ்ரேலிய பாதுகாப்புகளை உடைத்து சென்றதாக இஸ்ரேலின் பொது ஒளிபரப்பு நிறுவனமான கான் தெரிவித்துள்ளது. அதாவது பாதுகாப்பு அமைப்பில் இருந்த ஏவுகணை இடைமறிப்பாளர்கள் கண்களுக்கு சிக்காத அளவிற்கு மிகப்பெரிய வளிமண்டல உயரத்திற்கு ஏவப்பட்டுள்ளது. இதனால்தான் ஏமன் ஏவுகணையை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையால் இடைமறிக்க முடியவில்லை என கூறப்பட்டுள்ளது. ஏமன் மறுபடியும் தாக்குதல். தெற்கு இஸ்ரேல் முழுவதும் அலறிய சைரன்கள். சனிக்கிழமை மாலை ஏமனிலிருந்து தெற்கு இஸ்ரேலை நோக்கி ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சந்தேகத்திற்கிடமான முறையில் நுழைந்த ட்ரோனால் டால்மே, எலியாஹூ, கியூலோட் மற்றும் ஜான் ஹாபெசோர் பகுதிகளில் சைரன்கள் அலறின. ஏற்கனவே எகிப்து வழியாக கிழக்கிலிருந்து ஏவப்பட்ட ட்ரோன்களைப் போலவே இந்த தாக்குதலும் இருப்பதால் ஏமன் ஹவுதி படை இதை செய்திருக்க கூடும் என இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை சந்தேகித்துள்ளது. ட்ரோன் தாக்குதலை முறியடித்து விட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இருப்பினும் சனிக்கிழமை காலை இஸ்ரேல் தலைநகர் மீது ஏமன் ஹவுதி படை ஏவிய ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தடுத்து நிறுத்தாததால் பெரும் சேதம் ஏற்பட்டு 30 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் கைது வாரண்ட் காரணமாக போலந்தில் நடைபெறவுள்ள ஆஷ்விட்ஸ் ஆண்டு விழாவில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பங்கேற்க மாட்டார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. போலந்து நாட்டில் வரும் 27ஆம் தேதி ஆஷ்விட்ஸ் விடுதலையின் 80வது ஆண்டு நினைவு தினம் கொண்டாடப்பட உள்ளது. இதில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவை அனுமதிக்க வேண்டுமென எந்த ஒரு கோரிக்கையும் வரவில்லை என்று போலந்து அரசு தெரிவித்துள்ளது. ஏனெனில் சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவை நிறைவேற்றுவதில் உறுதியுடன் இருப்பதாக ஏற்கனவே போலந்து அரசு தெரிவித்திருந்தது. இதனால் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவிற்கு பதிலாக இஸ்ரேலிய கல்வி அமைச்சர் யோவ் கிஷ் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் 2023 முதல் 20 மே 2024 வரை காசாவில் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக நெத்தன்யாகு மற்றும் முன்னாள் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் யோவ் கேலண்ட் ஆகியோருக்கு சர்வதேச நீதிமன்றம் கைது வாரண்ட்களை பிறப்பித்துள்ளது. இந்த அமைப்பில் உறுப்பினராக உள்ள 124 நாடுகளில் போலந்தும் ஒன்று என்பதால் இஸ்ரேல் பிரதமர் கைது செய்யப்படவோ தடுத்து நிறுத்தப்படவோ வாய்ப்புள்ளது. மேலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் விதிகளை மதிக்க தங்களது நாடு கடமைப்பட்டுள்ளதாக போலந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது.
ஆக்கிரமிப்பு படை மீது தாக்குதல், இழப்பை மூடி மறைக்க போராடும் இஸ்ரேல். வடக்கு காசாவில் உள்ள ஜபாலியாவின் ஹமாஸின் அல் கசாம் படைப்பிரிவைச் சேர்ந்த போராளி ஒருவர் இஸ்ரேல் துப்பாக்கிச் சுடும் வீரரையும் அவரை உதவியாளரையும் நோக்கி தாக்குதல் நடத்தியதில் சம்பவ இடத்திலேயே இருவரும் உயிரிழந்தனர். 1 மணி நேரத்திற்கு பின்னர் அதே நபர் இஸ்ரேல் படை வீரர் போல் வேடமணிந்து 6 வீரர்கள் அடங்கிய ஆக்கிரமிப்பு படைக்குள் இணைந்துள்ளார். பின்னர் தான் அணிந்திருந்த வெடி பெல்ட்டை வெடிக்கச் செய்துள்ளார். இந்த தாக்குதலில் உயிரிழந்த மற்றும் காயமடைந்த வீரர்கள் குறித்து இஸ்ரேல் எவ்வித அதிகாரப்பூர்வ தகவலையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பற்றி எரிந்த இஸ்ரேல் தலைநகரம். பதிலடி கொடுத்த ஹவுதிகளுக்கு பாலஸ்தீன போராளிகள் பாராட்டு. டெல் அவிவ் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திய ஏமன் ஹவுதி படைக்கு பாலஸ்தீன போராளிகள் குழு பாராட்டு தெரிவித்துள்ளது. காசா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையை தளமாக கொண்ட ஆயுதமேந்திய பாலஸ்தீனிய குழுக்களின் கூட்டணியான ரெசிடென்ஸ் கமிட்டி டெல் அவிவ் மீதான தாக்குதல் ஏமன் ஏவுகணைகளை இஸ்ரேலால் எதிர்கொள்ள முடியாது என்பதை நிரூபித்துள்ளதாக கூறியுள்ளார். இந்த தாக்குதல் இஸ்ரேலின் பாதுகாப்பு மற்றும் இராணுவ அமைப்பின் பலவீனத்தை நிரூபித்துள்ளதாகவும் ஏமன் மக்களின் உறுதியையும் காசாவுக்கான ஆதரவை அதிகரிக்க அவர்களின் துணிச்சலான தலைமையையும் பிரதிபலிப்பதாக தெரிவித்துள்ளார். ஏமன் ஹவுதி படையின் தொடர்ச்சியான செயல்பாடுகள் இஸ்ரேலின் கணக்கீடுகளை குழப்புவதாகவும் அவர்கள் அடைந்ததாக கூறும் சாதனைகளின் மாயை வெளிச்சம் போட்டு காட்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இனி உங்கள் பாதுகாப்பு எதற்கும் உதவாது. இஸ்ரேல் ராணுவத்தை கிண்டலடித்த ஏமன் ஹவுதி அதிகாரி. இஸ்ரேல் தலைநகர டெல் அவிவ் மீது ஏமன் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதுகுறித்து எச்சரிக்கை சைரன்கள் அலறிய போதும் ஏவுகணைகளை இடைமறித்து அழிக்க இஸ்ரேல் ராணுவம் தவறியது. இஸ்ரேல் ராணுவத்தின் இந்த தோல்வி ஏமன் ஏவுகணை தாக்குதலை வெற்றிகரமானதாக மாற்றியது. இதுகுறித்து இஸ்ரேல் ராணுவத்தை கேலி செய்யும் வகையிலான பதிவை ஹவுதி அதிகாரி ஹசாம் அல் ஆசாத் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அனைத்து இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்புகளின் தோல்வி, இஸ்ரேல் இதயத்தில் இனி பாதுகாப்பு எண்ணமே இருக்காது என்று பதிவிட்டுள்ளார். மற்றொரு பதிவில் பில்லியன் கணக்கான டாலர்கள் செலவு செய்து அமைக்கப்பட்ட இடைமறிப்பு அமைப்புகளால் இனி எந்த பயனும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் தனது இராணுவ நிலைப்பாட்டையும் அதன் குடியேறியவர்களின் மன உறுதியையும் தக்க வைத்துக் கொள்ள ஊடகங்களில் இழப்பு விவரங்களை குறைத்து காட்ட முயற்சிக்கிறது. மேலும் இஸ்ரேலின் இடைமறிக்கும் ஏவுகணைகள் தவறி விழுந்த பகுதிகளை ஏமன் ஏவுகணைகள் தாக்கிய பகுதியாக சித்தரித்து காட்டி வருகிறது என்று தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர்களுக்கு அடுத்தடுத்து நெருக்கடி. தாய்லாந்தை விட்டு அவசரமாக வெளியேற்றம். காசா போரின் போது பாலஸ்தீனியரை கொன்றதாக போர் குற்றம் சாட்டப்பட்ட ஆக்கிரமிப்பு வீரர் ஒருவர் இலங்கையை விட்டு வெளியேறிய நிலையில் தற்போது தாய்லாந்தில் இருந்து ஒரு ஆக்கிரமிப்பு வீரர் வெளியேறியுள்ளார். ஹிந்த் ரசப் அறக்கட்டளை மற்றும் காசா போர்க்குற்ற கண்காணிப்பு குழு தற்போது தாய்லாந்தில் இருந்த இஸ்ரேலிய வீரர் ஒருவரை சந்தேகத்திற்குரிய போர் குற்றவாளியாக அடையாளம் காட்டியுள்ளது. காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலின் போது லிடோர் கண்டல்கர் என்பவர் பால்கனோ பட்டாலியனில் போர் புரிந்துள்ளார். அப்போது அவர் பாலஸ்தீனிய வீடுகளை இடிப்பதில் ஈடுபட்டதாக ஹிந்த் ரசப் அறக்கட்டளை குற்றம் சாட்டியுள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர் தொடர்ச்சியாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், தாய்லாந்து காவல்துறை, நீதி அமைச்சகம் மற்றும் தாய்லாந்து தூதரகம் உள்ளிட்ட தாய்லாந்து அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் தப்பிச் செல்வதை தடுத்து கைது செய்ய வலியுறுத்தி இருந்த நிலையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர் தாய்லாந்தை விட்டு வெளியேறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நெத்தன்யாகு அரசு மீது நம்பிக்கை இழந்த இஸ்ரேல் மக்கள். வெறும் 22% மக்கள் மட்டுமே ஆதரவு. இஸ்ரேலில் வெறும் 22% மக்கள் மட்டுமே தற்போது நடைபெற்று வரும் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்திருப்பது சேனல் 13 நடத்திய கருத்து கணிப்பின் மூலம் தெரிய வந்துள்ளது. இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் மீது 75% மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கும் அதே சமயத்தில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மீதான பொது நம்பிக்கை வெறும் 29% உள்ளது. 47% பேர் இஸ்ரேல் பாதுகாப்பு படை தலைமை அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் ஹெர்சி ஹலேவி மீது நம்பிக்கை வைத்துள்ளனர். ஆனால் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸின் திறன்கள் மீதான நம்பிக்கை இஸ்ரேல் மக்களுக்கு வெறும் 24% நம்பிக்கை மட்டுமே உள்ளது. காசாவில் ஹமாஸுக்கு எதிரான போரை எப்படி வரையறுக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு பணைய கைதிகள் அனைவரும் பத்திரமாக வீடு திரும்புவதோ முழுமையான வெற்றி என்று 68% பேரும், காசாவை நம்முடன் இணைத்து இஸ்ரேலிய இறையாண்மையை திணிக்க வேண்டும் என்று 12% பேரும் தெரிவித்துள்ளனர். இடம்பெயர்ந்தவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதோ உண்மையான வெற்றி என்று 4% பேரும், 8% பேர் ஹமாஸ் அல்லாத மிதவான பாலஸ்தீனிய தலைமை காசாவில் அமைக்கப்படுவதே சரியான வெற்றி என்றும் பதிலளித்துள்ளனர். இதில் 8% பேர் தங்களுக்கு எதுவும் தெரியாது என்று கூறியுள்ளனர். உடனே இலங்கையை விட்டு ஓடிவிடு, ஆக்கிரமிப்பு வீரரை எச்சரித்து இஸ்ரேல்.
காசா போரில் பாலஸ்தீனியரை கொன்ற வழக்கில் தொடர்புடைய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர் இலங்கை சென்றுள்ளார். ஃப்ரெண்ட்புக் என்ற நபர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியரின் உடலுடன் இருக்கும் வீடியோவை பதிவிட்டுள்ளார். இதனை தற்போது கண்டுபிடித்துள்ள இஸ்ரேல் ராணுவ அதிகாரிகள் பாலஸ்தீனியரை கொன்றதற்காக கைது செய்யப்படலாம் என்பதால் உடனடியாக இலங்கையை விட்டு வெளியேறும்படி ஃப்ரெண்ட்புக்கை எச்சரித்துள்ளனர். இதுபோன்ற சம்பவம் இஸ்ரேல் ராணுவத்திற்கு முதல் முறை அல்ல. கடந்த மாதம் சைப்ரஸில் இதுபோன்ற சம்பவம் நடந்தது. இம்மாத தொடக்கத்தில் காசா மீதான போரில் பங்கேற்ற சுமார் 30 ராணுவ வீரர்கள் மீது போர் குற்ற புகார்கள் பதிவு செய்யப்பட்டதை அடுத்து இஸ்ரேலிய ராணுவம் டஜன் கணக்கான வீரர்களை வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு எதிராக எச்சரித்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் 8 வழக்குகளில் ஏற்கனவே வெளிநாடுகளுக்கு சென்ற இஸ்ரேலிய வீரர்கள் சைப்ரஸ், ஸ்லோவேனியா மற்றும் நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் கைது அல்லது விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் என்ற அச்சத்தில் உடனடியாக திரும்ப உத்தரவிடப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ஒய்நெட் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலை அதிர வைத்த ஏமன் தலைநகரில் களமிறங்கிய லட்சக்கணக்கான மக்கள். பாலஸ்தீனியர்களுக்கு தங்களது ஆதரவை தெரிவிக்கக்கூடிய ஏமன் ஹவுதி படையின் அணிவகுப்பு வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இந்த அணிவகுப்பில் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ள நாங்கள் தயார் என்பது போல் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து பங்கேற்றனர். வியாழக்கிழமை ஏமனின் தலைநகரான சனா மற்றும் துறைமுக நகரமான ஹொடைடா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. இதனால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஏமனில் நடைபெறும் இந்த அணிவகுப்பு பேரணி நடைபெறாது என இஸ்ரேல் நினைத்திருக்கக்கூடும். ஆனால் ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கும் சவால் விடும் வகையில் மாபெரும் பேரணி ஏமன் ஹவுதி தலைமையில் நடத்தப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை ஏமனில் நடைபெற்ற பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான பிரம்மாண்ட பேரணியில் உரையாற்றிய ஏமன் ஹவுதி படையின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சாரி, ஈராக்கில் இஸ்லாமிய எதிர்ப்பு படையின் ஒருங்கிணைப்போடு இஸ்ரேல் மீது 2 முக்கிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். ஆக்கிரமிக்கப்பட்ட தெற்கு பாலஸ்தீனத்தில் உள்ள முக்கிய இஸ்ரேலிய தளங்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதலும், டெல் அவீவில் உள்ள மற்றொரு இராணுவ தளத்தை குறிவைத்தும் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இந்த 2 தாக்குதல்களும் வெற்றியடைந்ததாக யஹ்யா சாரி தெரிவித்துள்ளார். ஆக்கிரமிப்பை அனுமதிக்க மாட்டோம், இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்கிய சிரிய மக்கள். தெற்கு சிரியாவில் தாரா கிராமப்புறத்தில் உள்ள யர்மூக் படுகையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் இருப்பதற்கு உள்ளூர் மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை அப்பகுதியிலிருந்து வெளியேற்ற கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சர்வதேச சமூகங்கள் இஸ்ரேல் ஆட்சி மீது அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் சிரிய எல்லைக்குள் இஸ்ரேலிய ஊடுருவல்களை உடனடியாக நிறுத்துமாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர். போராட்டக்காரர்கள் கலைந்து செல்வதற்காக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வானத்தை நோக்கி சுட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இச்சம்பவத்தின் போது போராட்டக்காரர்களில் ஒருவர் காயமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உக்ரைனுக்கு குவியும் ஆயுத உதவி, அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளிய ஐரோப்பிய ஒன்றியம். உக்ரைனுக்காக 130 பில்லியன் யூரோக்கள் முதலீடு செய்துள்ளதாக ஐரோப்பிய யூனியன் உர்சுலா வான் டெர் லேயன் தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்காவை விட ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுக்கு அதிக ஆயுதங்களை வழங்கியுள்ளது. உக்ரைனுக்கு ஐரோப்பிய யூனியன் 47% ஆயுதங்களை அனுப்பியுள்ளதாகவும் அமெரிக்கா 40% ஆயுதங்களை அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தாக்குதலில் ISIS பயங்கரவாத அமைப்பின் தலைவர் அபு யூசுப் மரணம். சிரியாவில் மற்றொரு செயலாளரும் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவிப்பு. கிழக்கு சிரியாவில் உள்ள டெய்ர் எசோர் என்ற இடத்தில் அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் ISIS பயங்கரவாத அமைப்பின் தலைவரான அபு யூசுப் மற்றும் மற்றொரு செயலாளரும் கொல்லப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது.